வணக்கம் அன்பு நண்பர்களே. இது வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் சீரீஸ்ல நம்ம ஏற்கனவே அடங்கல் ரெடி பண்றதை பார்த்துட்டோம். 10 பார்ட் 2 பார்த்துட்டோம். அப்புறம் பட்டாசுன்னு ஒன்று பார்த்தோம். ஏற்கனவே அடங்கல் கிவர் இருக்கு. நம்ம இப்போ நிறைய நண்பர்கள் கேட்ட ஒன்னியே எப்படி ஜஸ்ட் ஒன் கிளிக்ல பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து விஷன் 5. இதுல முக்கியமா ஒன்னியே மாடுல்லாம் வந்து நான் தயாரிச்சது நம்ம தாத்தா ஆர்கே தான். இப்போ நம்ம பழைய வீடியோ போய் ஒரு மணியும் பார்க்க முடியாதுன்றதுக்காக இதுல ஒரு சின்ன டெமோ காட்டிடுறேன். செலக்ட் ஆல் ஏரிஸ்ட் காப்பி பண்றீங்க. இதுல ரஃப்ல A1ல வச்சு பேஸ்ட் கொடுக்குறீங்க. கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இன் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ளீஸ் செக் கியூட்னு வரும். கியூட்ல போனீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க எந்தெந்த மாசம்ன்றதையும் பயிரினுடைய கோடு இங்க இருக்கு பாருங்க. கோடு இதுதான் பயிர். நெல்லுனா எண்ணெய் ஷார்ட் கோட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதே மாதிரி இது கல்டிவேஷன் பீரியடும் உங்களுக்கு இஷ்ட பிரகாரம் மாத்திக்கலாம். சில நெல் வந்து 4 மாசம் இருக்கும், அதனால அதை மாத்திக்கலாம். இந்த கோடு இந்த பயிர் எல்லாமே வந்து உங்க இஷ்ட பிரகாரம் நீங்க என்னென்ன பயிர் ஒன்றுனாலும் மாத்திக்கலாம். இது வந்து முக்கியமான பயிர் எல்லாம் எங்க மாவட்டத்தில் இருக்கிறது கொடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் G-ரிட்டன்ல வரக்கூடிய எல்லா பயிருமே இங்க லிஸ்ட் இருக்கு, வேணும்னா வச்சுங்க. அதே மாதிரி இது எந்த பசலி இயரோ அந்த பசலி இயர் தொடங்குற ஆண்டு இங்க கொடுக்கணும். இது 2025ல தொடங்கி இப்ப 26ல முடிய போதா, அதனால 2025ன்னு கொடுங்க. ஏன்னா போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து தான் நம்ம ஒன்னு எல்லாம் ஃபினான்சியல் இயர் தான் ரெடி பண்ண போறோம். இதுல கியூட்ல இப்ப ரஃப்ல இது பண்ணி கியூட்ல ரெடி ஆனவொடனே நீங்க இதுல இது மாதிரி அடிக்கிறீங்க. 7 நெல், 8 கடலை, அப்புறம் இது 9 கரும்பு. கரும்புக்கு எஸ் தானே கொடுத்துருக்கேன். இப்போ இத டுடும் என்றதை அழுத்தினீங்கன்னா அது எல்லாம் மாறிக்கும். நீங்க செகண்ட் போகத்துல குத்திங்கன்னா கூட போதும். எல்லாம் குத்துட்டு தான் மாத்தணும்னு கிடையாது. அதாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இந்த டுடும் அழுத்தணும்னு கிடையாது. டுடும் நீங்க அடிக்கடி அழுத்தி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அழுத்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது மாதிரிலாம் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? எந்தெந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பருக்கு என்னென்ன பயிருன்றத கோடு மூலியமா நீங்க அடிக்க போறதே என்ன மாசம் என்ன எதுன்றது. நீங்க அதுக்கப்புறம் இதுல ஃபில்டர் போட்டு பார்த்துக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. இதுல நீங்க ஒரு எதனா ஒரு மந்த் அடிச்சிட்டீங்க, ஆனா இங்க இதுவா இருக்கு, இங்க அடிக்காம விட்டீங்கன்னா இங்க நீங்க இதை ஃபில்டர் போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இதுல பிளாங்க்ஸ் எடுத்தீங்கனாலே இது வரைக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இதுல எல்லாமே அடிச்சிருக்கா அப்படின்னு பாத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரிதான் நீங்க எதனா அடிக்கிறது விட்டுட்டீங்கன்னா அந்த கோடு பிரகாரம் அச்சிக்கிறீங்க. ஓகேங்களா? அச்சிட்ட உடனே ஒண்ணுமே கிடையாது. இந்த அப்ராடாகாப்ராவை அழுத்தினீங்கன்னா போதும், மேஜிக் சூப்பர் ஆயிடும். இப்ப நான் எல்லாமே ஒண்ணு அச்சு வச்சு இருக்கிறேன். இதுல இருக்கிறதெல்லாம் அச்சுன்னு போயிட்டு இருக்கிறதுல காட்டுறேன் பாருங்க. இப்ப எல்லாம் நான் டைப் பண்ணிட்டேன், டுடுமும் அழுத்திட்டேன். ஓகேங்களா? டுடும் அழுத்தினோடனே எல்லாம் எங்கெங்க அச்சனோ அதெல்லாம் மாறிடுச்சு, அந்தந்த பயிர். ஓகேங்களா? அது மாதிரி மாறிட்டவங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த அப்ராடாகாப்ரா இருக்கு இல்லையா, இந்த பட்டனை லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் கிளிக். இப்ப பாருங்க, ஒன்னியே எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஷீட்ல ரெடி ஆயிடும். எவ்வளவு பெரிய வில்லேஜ் தெரியுங்களா இது? இதுவே என்ன ஒரு 10 செகண்ட்ல ரெடி ஆச்சு பாருங்க. இதுல உங்க மாவட்டம், வட்டம், கிராமம் பேர் மாத்தீங்க. இது ஒன்னியே ரெடி. அப்படியே ஒன்னு எல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா ஒன்னியவும் சூப்பரா ஜென்ரேட் ஆயிடுச்சு. அந்தந்த மந்த்தினுடைய இது ஹார்வெஸ்ட் கழிச்சே எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை, இதுலயே கூட்டிலே போய்
எக்ஸ்போர்ட்னு இன்னொரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை அழுத்தினீங்கன்னா எங்க சேவ் பண்ணிட்டோன்னு கேட்கும். அங்க சேவ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இன் 10 செகண்ட்ஸ்ல, இது பெரிய வில்லேஜ் அதனால 12 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஜஸ்ட் இன் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒன்னியே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த 4வது மாதம் முடிய சாகுபடி, அந்தந்த பயிர் வரி, அந்த மாதம் சாகுபடி அந்தந்த மாதம் லாஸ்ட்லேயே வந்துடும். இதெல்லாம் ஒன்னியேவும் லாஸ்ட் 12 பேஜஸ் வந்து ஒன்னியே இருக்கும். அதே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அப்படியே ஜஸ்ட் கையெழுத்து போட்டால் போதும், எல்லாம் வந்து பக்காவாக வந்துடும். ஓகேங்களா? மெசேஜும் வரும், பிடிஎஃப் எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிருக்கு, டோட்டல் டைம்ஸ் எடுத்தது எவ்வளோ, 13 செகண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா. இதுல என்னடா இது, ஓகே லிஜெண்ட்ஸ் பாக்குறோம், ரஃப் இது பண்றோம், பேஸ்ட் பண்ணா குயிட்ல வந்துடும். ஒன்னியே அது ஸ்கெல்டன் இருக்கு, அதுக்காக இது இருக்கு. இது கன்கரன்ஸ்னு ஒன்றும் செக்கர்னு ஒன்று இருக்கு. இது என்னத்துன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க கொடுக்குற மாசம் 25ஆம் தேதி கொடுக்குற புள்ளிய வந்து நீங்க அடிச்சுக்கணும். என்ன, போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து கொடுக்குறீங்களா, அது அப்படியே அடிச்சுனே வாங்க. அப்புறம் இந்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இங்க அடிச்சுங்க. அடிச்சோடனே இங்கே டோட்டல்லாம் வந்துடும். இங்க நீங்க அடிக்க டோட்டல் வரும். நான் சும்மா அடிக்கிறேன் பாருங்க, 1ன்னு அடிச்சா இங்க 1ன்னு வந்துடும். இங்க 2 இருக்கு, 2 ஹெக்டர்னா 2 அப்படின்னு எல்லாம் வந்துடும். இது வந்து நீங்க ஹெக்டருக்கு மட்டும்தான் புள்ளி வைக்கணும், ஏர்ஸுக்கு எல்லாம் புள்ளி வைக்க கூடாது. ஒரே புள்ளி தான் வைக்கணும், அதே தன்னால வந்துடும். இது மாதிரி வந்தவனே இப்போ நீங்க இதுல இது பண்ணிட்டு இதுல அச்சிட்டவனே டுடும் அழுத்துறீங்க இல்லையா, இந்த குயிட்ல அச்சிட்டவனே டுடும் அழுத்தும் போது இங்கே வந்து இந்த இதுவும் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இதுல எவ்வளோன்னு இதுல நீங்க பண்ண வேண்டியது, இதுல செலக்ட் குத்துட்டு பிளாங்க்ஸ் மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்கன்னா போதும். எவ்வளோ இருக்கு, 420 ஹெக்டர் இருக்கா? இதுதான் உங்களுக்கு எந்தெந்த மாசம் எவ்வளோ பயிர்ன்றது. இது வந்து மந்த், இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நம்பரா மாத்திங்க. டெக்ஸ்டா கூட மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து அந்தந்த மந்த், இது 12ஆம் மாசம் சேம்பு எவ்வளோ, 7ஆம் மாசம் தான் நம்ம நிறைய புள்ளி கொடுப்போம். 7ஆம் மாசம் நெல் எவ்வளோ, நம்பர்லயே நீங்க மாத்தீங்க, இந்த பக்கம் வரும், ஈஸியா இருக்கும். மேல இருக்குது மாசம். ஓகேங்களா? இதுல இருக்கிறது அப்படியே இங்க நீங்க அந்த மாசம் புள்ளி அடிக்கிறீங்க இல்லையா, அது இங்க வருதான்னு அப்படியே செக் பண்ணிக்கலாம். நீங்க இதுலதான் அச்சு பார்க்கணும்னு இல்லை, நீங்க இத குறிச்சி இது மாதிரி குறிச்சி வச்சீங்கன்னு கூட இதுல கரெக்டா அந்தந்த மாசம் வருதான்னு பாத்துக்கலாம். அப்படி வரலன்னா நீங்க போய் எந்தெந்த இதுல வேணுமோ எந்தெந்த மாசம் வேணுமோ அந்தந்த மாசத்துக்கு அந்த கோடு அடிச்சிங்கன்னா அது வரப்போகுது. இப்போ இதுல ஒரு கடலை அப்படி என்ன அடிக்கிறேன்னா அதை மாத்தனா கடலைன்னு மாறிடும். கடலை எவ்வளோ, இதுல வந்து உங்களுக்கு புரியத்துக்காக நான் ஒரு 10 ஹெக்டரே போடுறேன். 7ஆம் மாசம் இப்போ இருக்கிறது என்ன, கடலை 54. இப்போ நான் அதை 10 போட்டேன்னா இப்போ 64 ஆகும் பாருங்க. 64 ஆயிடுச்சிங்களா? அது மாதிரி எது எது வேணுமோ உங்களுக்கு அந்தந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி அந்த எங்க குறையுதோ அது மாதிரி ஏரியாவை பார்த்து, ஏரியாவை கூட நீங்க அதிகமான ஏரியாவை ஃபில்டர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுல எதனா ஒரு கிராப்ஸ் அடிச்சிட்டீங்க, ஆனா இங்க வந்து மந்த் அடிக்க விட்டீங்கன்னா இதை நீங்க ஃபில்டர் போட்டீங்கனாலே தெரியும். இதுல இருக்கிற பிளாங்க்ஸ்
எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மந்த்ல வந்துச்சா, மந்த்ல எதனா அடிக்காம விட்டுக்கிறீங்கன்னா இங்க பார்த்துக்கலாம். இதுல செலக்ட் ஆயிருக்கும் போது இதுல பிளாங்க்ஸ்ன்றதே வரக்கூடாது. ஓகேங்களா? அதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து இதுல நீங்க அடிக்கும் போது இதுல ஃபர்ஸ்ட் போகத்துல நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாதி பரப்புல இது 10 ஹெக்டர்னு சும்மா வச்சுக்கினீங்கன்னா, இதுல வந்து முதல் இதுல ஒரு கடலைய போட்டாங்க. 2வது போகம் போடும்போது இதுல வந்து பாதி கடலை பாதி நெல் போடுறாங்க 12ஆம் மாசம்னா, அதுக்கு நியூ ஒண்ணு உருவாக்கி அதை போட்டுங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இதுல எத்தனை லைன் வேணுமானாலும் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுல நீங்க வச்சிட்ட பிறகு நீங்க இத ஃபில்டர் போட்டு பார்க்கும்போது இதுல இருக்கிறதெல்லாம் வந்து என்னது கரெக்டா வருதான்றதுக்காக இதை தான் நீங்க ஃபில்டர் போட்டு பார்க்கணும். இந்த நேரத்துல அதுக்கான கிராப்ஸை நீங்க ஃபில்டர் போட்டு பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்கே தாத்தாக்கும் நன்றிகள் சொல்லலாம். ஏன்னா ஒன்னியவா ஈஸியா இந்த ரெடி பண்றதுக்கு இந்த மாடுல அவர் தான் நம்ம ஏஐ மச்சான் கிட்ட கேட்டு பல முறை கேட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. நன்றி, வணக்கம்.